Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் மேல வள்ளத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பிரிந்து செல்லும் ரயில் நிலைய சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த சாலை வழியாக பல்வேறு ஊர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி செல்வோரும் பொதுமக்களும் பயணிக்கின்றனர். இந்நிலையில் இச்சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பழுதடைந்த சாலையை சரி செய்யாவிட்டால் பொதுமக்களை திரட்டி விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என மக்கள் எச்சரித்தனர். சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாகவும் கடந்த வருடத்தின் மழையின் போதும் இதே நிலையில் பள்ளமுமாக மக்கள் விழுந்து விபத்துக்குள்ளாகக்கூடிய நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் நாங்கள் பல கட்ட நிலையில் அரசு துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் புகார் அளித்தும் மனுவாகவும் கோரிக்கையாகவும் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாகை மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சி 8வது வார்டில் 17,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ரேஷன் கடையை முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் அதிமுக எம்எல்ஏவுமான OS மணியன் திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பழைய பஞ்சாயத்து போர்டு தெருவில் கட்டப்பட்ட கடையை திறந்து வைத்ததுடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கல்வெட்டினையும் திறந்து வைத்து மக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் உமா கார்த்திகேயன், மாவட்ட கலை இலக்கிய பிரிவு செயலாளர் ஃபகுருதீன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நீர்நிலை ஆக்கிரமிப்பு என இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதில் மாற்று இடம் கோரி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட தில்லையம்மன் போடை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த குடியிருப்புகள் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என இடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு மாற்று இடம் கோரியும் குடிமனை பட்டா கோரியும் பாதிக்கப்பட்ட மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் சேர்ந்து சார் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டணி கட்சியே விடியா திமுகவுக்கு எதிராக போராடும் அவல நிலை ஏற்பட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் வெண்டைக்காய் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சுமார் 100 ஏக்கரில் வெண்டைக்காய் பயிரிட்டுள்ள நிலையில் விவசாயிகளிடம் இருந்து கடந்த வாரம் 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது 36 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் சந்தையில் 1 கிலோ வெண்டைக்காய் 55 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது.